தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லியில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. யூபி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளின் போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் நெடும்பயண போராட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லி சலோ என்ற பெயரில் போராட்டத்தை இன்று தொடங்கியிருந்தார்கள். முன்னதாக பஞ்சாபில் இருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது டெல்லி எல்லையான ஷாம்பூர் அருகே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசி அவர்கள் அடித்து விரட்டப்பட்டனர். இந்த நிலையில் இந்த விவசாயிகள் போராட்டம் காரணமாக தற்பொழுது டெல்லியில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. விவசாயிகள் முழுமையாக டெல்லிக்குள் இன்னும் நுழையாத நிலையிலேயே போக்குவரத்து பாதிப்பு என்பது மிக கடுமையாக ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த விவசாயிகளின் போராட்டம் காரணமாக 8 மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக அதில் மெட்ரோ பயணிப்பவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து விவசாயிகள் வரக்கூடும் என்பதால் அங்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால் நொய்டா, காசிப்பூர் அந்த பகுதியிலும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே காசிப்பூர், நொய்டா இது போன்ற பகுதிகள் எல்லாமே மிகவும் ஒரு போக்குவரத்து நெரிசலான பகுதியாக தான் இருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது இந்த போராட்டம் காரணமாகவும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வருவார்கள். அவர்களை தடுத்து நிறுவதற்காக பாதை செய்யப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாகவும் இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இந்த குருகிராம் பகுதி, நொய்டா, காசியாபாத் இது மூன்றுமே டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகளில் தான் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.